1/2 மணி நேரத்துல சூப்பரான வெஜ் சால்னா ரெடி பண்ணிரலாம். கடாயில 3 கரண்டி அளவு எண்ணெய் ஊத்திட்டு, பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ வந்து சேர்த்துருக்கிறேன். இது கூடவே 1 கை அளவு புதினா ஆட் பண்ணிட்டு, 2 பெரிய வெங்காயம் இந்த மாரி ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு, கொஞ்சமா உப்பு போட்டுட்டு நல்லா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கணும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமா கருவேப்பிலை, 1 பச்சை மிளகாய், இது கூடவே 1 நறுக்குன தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். கொஞ்சமா மஞ்சப்பொடி, வத்தப்பொடி, தனியா பொடி கலந்தது 1 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். தேங்காய், முந்திரி பருப்பு, கசகசா, பெருஞ்சீரகம், ஏலக்காய் இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட் மாரி அரைச்சு எடுத்துக்கிறேன். நான் இன்னைக்கு தேங்காய் அளவு அதிகமா எடுத்துருக்கிறேன். நீங்க உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பேஸ்ட்ட ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரும்போது 1 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா சேர்த்துருக்கிறேன். இது சேர்த்தா அப்படியே இந்த ஹோட்டல்ல சாப்பிடுற சால்னா மாதிரியே இருக்கும். அடுப்ப சிம்ல வச்சுட்டு மூடி போட்டு 10 நிமிஷம் குக் பண்ணோம்னா, எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சால்னா சூப்பரா ரெடி ஆயிரும். கடைசியா கொத்தமல்லி இலை சேர்த்து இறக்கிட்டோம்னா, நம்மளோட வெஜ் சால்னா ரெடி.